உண்மையிலே காணாமல் போக செய்யப்பட்டவர்களுடைய உறவுகளாக ஒன்று கூடி வரப்போகின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவை நிராகரிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கடந்த கால வரலாற்றிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட எந்த ஒரு ஆணைக்குழுக்களும் இதுவரை பதிலை தரவில்லை. எந்த ஒரு ஆணைக்குழுக்களும் தீர்வை தரவில்லை. தொடர்ச்சியான எங்களுடைய வரலாற்றிலே அமைக்கப்படுகின்ற ஆணைக்குழுக்கள் எல்லாம் ஒரு ஏமாற்று நாடகமாக அவ்வப்போது அரங்கேற்றப்படுகின்ற ஒரு கபட நாடகமாகவே அமைந்து வந்திருக்கின்றது. தற்போதைய அரசு உண்மையிலே இந்த காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் மீது ஒரு அக்கறை இருக்கும் என்று சொன்னால், நீதி மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நீதியை நிலைநாட்டுகின்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே கட்டியெழுப்ப வேண்டும். உண்மையிலே அவர்கள் இதய சுத்தியோடு மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை கட்டியெழுப்பிவிட்டு காணாமல் போக செய்யப்பட்டவர்களுக்கு இந்த முழு இலங்கையிலிருந்து எல்லா அரசாங்கங்களும் பொறுப்பு. தற்போதைய ஜனாதிபதியும் கடந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருந்தவர். ஆகவே அவரும் பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை உள்ளவர். பொறுப்பு கூறுகின்ற அந்த கடப்பாட்டை உரிமையை முதலே மக்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்பிவிட்டு பின்னர் ஆணைக்குழுக்களை அவர்கள் நியமிக்க வேண்டும். ஆகவே நம்பிக்கையை கட்டியெழுப்பாத, நீதிக்கான உத்தரவாதம் கொடுக்காத எந்த ஆணைக்குழுக்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆகவே உண்மையாக அரசு இதன் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் முதல் நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற மிகப்பெரிய பொறுப்பையும் நீதியை நிலைநாட்டுகின்ற ஆரம்ப கட்ட செயற்பாடுகளிலும் அரசு முதலில் ஈடுபட்டுவிட்டு இந்த ஆணைக்குழுக்களை அவர்கள் நியமிக்க வேண்டும்.